ஏன் உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? திமுகவை எவன் கேள்வி கேட்டாலும் அவன் சங்கியா? அது முதல்ல அது என்ன டிக்டட்டோரியல் ஆட்டிடியூட் அது? சரி சங்கியாவே இருக்கட்டுமே, நீ ஓகேமா? இப்போ இந்த கேள்வி வருது இல்லை. யூ ஆன்சர் இஸ் கொஸ்டின்ஸ், டோன்ட் லேபிள் ஹிம். ஸோ 4 கார்னர் ஃபைட்னா மனோஜ், ஐ திங்க் தே வில் ஹேவ் an edge. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் டு வாட் எக்ஸ்டென்ட் தட் எட்ஜ் வில் ஹெல்ப் தம்ன்றது தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இன்னைக்கு. ஐ திங்க் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, ஈவன் எ டே இஸ் அ லாங் பீரியட். அதை நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ நமக்கு லாஸ்ட் ஃபேஸில் எலெக்ஷன்ஸை புஷ் பண்ணுறாங்கன்னா த ஏர்லி அட்வான்டேஜ் ஆஃப் 5,000 rupees மே கோ டவுன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத விளையாடுறீங்க, மோடி அவர்கிட்ட இருக்கிறத வச்சு விளையாடுவார்ல. ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். தமிழ்நாடு மோடிக்கிட்டே விளையாடும் சார். தமிழ்நாடு மோடிக்கிட்டே விளையாடும் சார். இது வரைக்கும் விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த எலெக்ஷனில் பார்க்கணும். we have to wait and watch. ஓகே. see இனி கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபுல் 5 years ரூல் பண்ணிட்டு போகும்போது அன்பேரபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம வந்து ஒரு growth oriented ஸ்டேட்டு தான், சந்தேகம் இல்லை. நிதி ஆயோக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா முன்னால் தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அளவுகோல் படி தான் நம்ம பார்க்கணும். அதன்படி பார்க்கும்போது வந்து ப்ராட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒன்றும் நம்பிக்கை கொடுக்கறதா இல்லை. தெர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ் இருக்குதுன்னு அப்படி தான் எனக்கு படுறது ஆக்சுவலாக. ஸோ எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கொஸ்டினுக்கான என்னுடைய ஆன்சர் வந்து இட்ஸ் அ கிளியர் அட்வான்டேஜ். டெஃபினெட்லி டிஎம்கே இஸ் அன் எட்ஜ், அதில் சந்தேகம் இல்லை. வாட் சார்ட் ஆஃப் அன் எட்ஜ், that's debatable.